உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். ஏன் ஆண்டவர் நம்புறீங்க? அவர் மட்டும்தான் நம்மளை ஏமாத்த மாட்டாரு. அவர் மட்டும்தான் நம்மளை கைவிட மாட்டாரு. அவர் மட்டும்தான் நம்மளை புறக்கணிக்க மாட்டாரு. அவர் மட்டும்தான் நம்மளை ஏளனமா பேச மாட்டாரு. அவர் மட்டும்தான் நம்மளை நல்லா புரிஞ்சுக்குவாரு. அதனாலதான் சொல்றேன், உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. நான் என்ன பாவம் செஞ்சாலும், நான் என்ன அக்கிரமம் செஞ்சாலும், நான் என்ன துரோகம் செஞ்சாலும், நான் என்னதான் உமக்கு விரோதமாய், பரத்துக்கு விரோதமாய், என் குடும்பத்துக்கு விரோதமாய், சமுதாயத்துக்கு விரோதமாய் எப்பேற்பட்ட காரியங்கள் செய்தாலும் அந்த காரியத்தின் விளைவை இந்த உலகமே என்னை வெறுத்து ஒதுக்கி என்னை ஏளனமாய் கேவலமாய் என்னை புறங்கோரு தூசிச்சு ஒதுக்கினாலும், என் குடும்பமே எனக்கு விரோதமாய் வந்தாலும், இந்த உலகமே எனக்கு விரோதமாய் வந்தாலும், என் பட்சத்தில் நீர் இருக்கிறீர். என்னை தூக்கி விடுவீர், என்னை கை தூக்கி விடுவீர். என் சாம்பலை, என் அழுக்கையெல்லாம் நீக்கி என்னை சிங்காரமாய் ராஜ வஸ்திரத்தை எனக்கு கொடுத்து என்னை அழகு பார்ப்பீர் என்று நான் உண்மையே நம்பி இருக்கிறப்பா. எவ்வளவு நல்லவர்ல ஆண்டவர். அதனாலதான் தாவீது சொல்றாரு, நான் சொந்த பந்தத்தை நம்பலப்பா, என் மனைவியை நம்பல, எதுவுமே நம்பல ஆண்டவர். எனக்கு இந்த காரை எதிர்பார்த்துருக்கிறேன் அப்பா, இந்த கார் ஓணும் நான் எதிர்பார்த்துருக்கேன், இந்த வண்டி ஓணும் எதிர்பார்த்துருக்கிறேன், இந்த வீடு கட்டணும் எனக்கு எதிர்பார்ப்பு இருக்குது சாமி. ஆனா அந்த எதிர்பார்ப்புல ஒரு பெரிய நம்பிக்கை ஒன்று இருக்கும் பத்தியா. ஏறி வேலைக்கு போனா காசு வரும்ன்ற நம்பிக்கை இருக்கா? ஆனா அந்த நம்பிக்கை அந்த காசு மேல வைக்காத, யார் மேல வை? அல்லேலூயா. அதைத்தான்